பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 31/7/2024 இன்றைக்கி தான் விசாரணைங்க. எங்களுக்கு எந்தவித அழைப்புகளும் இன்னும் கோர்ட்லேருந்து வரல. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இரவு பொழுதில் வந்து தான் ஏடு பண்ணும். இன்றைக்கி வந்து விசாரணை அப்படின்னா, அடுத்த செகண்ட் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரில் தான் ஏடு பண்ணுறது. ஆனால் ஏடு பண்ணுறதில்ல. பாருங்கள், சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வக்கீல எனக்கு தகவல் கொடுக்கல. ஏன்னா அவர் கொடுக்காத வரைக்கும் நல்லது. ஏன்னா வந்து அவர் நிறைய பணம் கேட்பார். எங்கிட்ட பணமும் இல்லைங்க. கண்ணீரும் கம்பளையும் இருக்கும். மற்றும் இங்கே வந்து பல நபர் வந்து எங்களை வந்து வீட்டை இடிப்போ, இந்த தடத்தை இது பண்ணால் நாங்களாம் சேர்ந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பல கருத்துக்கள் வருது. இதுக்கு ஒரே முடிவு இந்த அம்மா கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த அம்மா வந்து எனக்கு இன்றைக்கி என்ன சோகத்தை கொடுக்க போதோ தெரியல. பார்த்திங்கன்னா, ஒரு நீதிமன்றம்ங்கிறது மக்களுக்காகத்தான் அதை வந்து நியமிச்சிருக்காங்க ஆரம்ப காலத்திலேருந்தே. ஆனால் ஏழை மக்கள் வந்து காவல்துறை எல்லாம் பயப்படுறாங்க. காவல்துறை வந்து மிரட்டியே காலத்தை ஓட்டிட்டாங்க. ஆனால் ஏழைகளுக்கு ஒன்றுன்னா போகிறதில்ல. பணக்காரர்களுக்கு ஒன்றுன்னா அவங்க வந்து உடனடியாக எங்களுக்கு வேலை கிடக்குதப்பா, சலுப்புப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்திங்கன்னா, நாங்கள் என்ன கருத்தை வர்றோன்னா, இப்போ நான் வந்து பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். பணம் கொடுத்துருக்குறோம், ரிஜிஸ்ட்ரு பத்திரம் வச்சுருக்குறோம். ஏன்னா ரிஜிஸ்ட்ரு கரையும் இல்லை அப்படின்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கரையும் இல்லைன்னு அப்படின்னா, நாங்கள் வந்து இது ஏன் வீடு கட்டுறோம், ஏன் வந்து இப்படி போராடுறோம்? ஒரு வார்த்தைகள் தூங்கி எழுந்திரிச்சா பக்கத்து முன்னாடி வீட்டுக்காரங்க வார்த்தைகள் எல்லாம் வந்து எங்களால் சலிக்க முடியலைங்க. ஆனால் நீதிமன்றங்கிறது படும் மோசமாக போயிட்டுருக்குது. அன்றைக்கி வந்து 100 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து விசாரணை வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி 500 கோடிக்கு கொண்டு வந்துடுவேன். ஒவ்வொரு இதுவுமே வந்து இதாக தான் இருக்கணும். அதனால் வந்து நீதிமன்றங்கள் வந்து நீதித்துறை படும் மோசமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து குடியிருக்க முடியல. ஏன்னா நான் பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். சும்மா யாரும் எனக்கு கொடுக்க போகிறதில்ல. எந்த ஒரு நிம்மதியும் இல்லை. இன்றைக்கி என்ன கருத்தை நீதிமன்றம் சொல்லுது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நாங்கள் போகிறதில்ல. ஏன்னா வந்து இன்ன வரைக்கும் அழைப்பே வரல. எங்களுக்கு எந்த ஒரு அழைப்பும் வரல. இன்றைக்கி வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து நைட்டு எல்லாமே டீட்டெயில் வந்துடும் எனக்கு. அப்போ வந்து இன்றைக்கி வந்து 500 கோடி எனக்கு நஷ்டஈடு வழங்கணும். ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து இது படன்னு போகுது. என்னுடைய வீடியோ வந்து எல்லாமே பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டரு, நீதிமன்றங்கள் எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதனால் முழு ஒத்துழைப்பு தந்து இந்த விசாரணைக்கு இது பண்ணிவிட்டு நைட்டு 12 மணிக்கு இந்த 5 அக்யூஸ்ட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் ரிஜிஸ்டர் என்னங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அவங்களையும் கைது செய்யணும். அது இந்த வீடியோ மூலிமா ரிஜிஸ்டர் யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணணும். இந்த சம்பவம் மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கணும். வணக்கம்.